தியாகராய நகரில் பிரச்சாரம் செய்த தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் திறந்தவெளி வாகனத்தில் நாற்காலியில் அமர்ந்தபடியே வாக்கு சேகரித்தார். தியாகராய நகரில் உள்ள செங்கேணி அம்மணி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து புறாக்களை பறக்க விட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சி தொண்டர்களும் வாக்கு சேகரித்தனர். திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். உதயசூரியனுக்கு வாக்குகள் கேட்டு உங்கள் பகுதிக்கு. தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெசன்ட் நகர் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், யார் பிரதமராக வருகிறார்களோ இல்லையோ, எந்த கட்சி மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறது என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டு காலம் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எந்த போராட்டமும் நடத்தவில்லை என்றும் தெரிவித்தார். திமுகல கடந்த 5 வருஷத்துல ஒரு போராட்டம் கூட நாடாளுமன்ற அவையில அதுக்கு இந்த மாதிரி உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய விதத்துல போராடினதே கிடையாது. சென்னை தியாகராய நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சாலையோர கடையில் சிற்றுண்டி சாப்பிட்டார். தொடர்ந்து தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துரைசாமி சாலை முதல் நல்லான்குப்பம் வரை தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். நமது சின்னம் வெற்றி சின்னம் என்று ஆர்.பி. உதயகுமார் கூற தொண்டர்கள் உற்சாகமாக இரட்டை இலை என்று கோஷமிட்டனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி. செல்வம் சாலையோர கடையில் சிற்றுண்டி சாப்பிட்டுவிட்டு கடை உரிமையாளரிடம் UPI வசதியை பயன்படுத்த அறிவுறுத்தியதோடு அவருக்கு UPI வசதியை ஏற்படுத்த உதவுமாறு தொண்டரிடம் கூறினார். சின்ன வீடுகள்ல பண்ண தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், புளியந்தோப்பு 40 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது என்றார். இந்த புளியந்தோப்பு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. யார் ஏழ்மையில மீட்டு வெடி எடுத்துருக்காங்க? இத்தனை வருஷமா நாங்க தான் ஆள்றோம்னு சொல்றாங்கல்ல. இந்த மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. தூத்துக்குடி வஉசி மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மழை வெள்ளத்தால் வஉசி மார்க்கெட்டில் இருக்கும் வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் அவர்களது வாழ்வாதாரம் மேம்படும் வரை வியாபாரிகளிடம் வரி வசூலிக்க கூடாது என்று தமிழக அரசிடம் சிவசாமி வேலுமணி கோரிக்கை வைத்துள்ளார். மார்க்கெட்டை பார்க்கும்போது அந்த உள்ள வியாபாரிகள் பொருள் சேதமடைந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கடை வாடகையை அவங்க வாழ்வாதாரம் மேம்படுகிற வரைக்கும் அந்த வரி வசூலை நிறுத்தி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வரையில் அவங்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும். திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எதிர்க்கட்சியாகவே இருப்பார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்தார். மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் அறிமுக கூட்டத்தில் பேசிய செல்லூர் ராஜு, பாஜக டெல்லியில் ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு தடமே கிடையாது என்று பேசினார். திமுக எப்ப பார்த்தாலும் சரி, நான் பல தடவை பார்த்திருக்கேன். என்ன பாண்டி, நம்ம பல தடவை பார்த்திருக்கேன். என்னங்கடா இன்னைக்கு எத்தனை காலம் பார்த்தீங்கன்னா சரி. ஆனா ஒரு மாதிரி மலைப்பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, பசியா கிடக்குமா. 2 வருஷம் பசியா கிடக்கும். ஆனா ஒரு தடவை திக்கிடுச்சுன்னா, ஒரு ஆட்டை பொழுதுச்சுன்னா சரி 10 வருஷத்துக்கு. அது மாதிரி திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தா 10 வருஷம் கூட எதிர்கட்சியாக இருப்பாங்க. அப்படியே ஒன்னும் செய்ய மாட்டாங்க.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.